என்ன மக்களே ஆரம்பிக்கலாமா? இந்த வாரம் மீன் பிடிக்க போன இடத்துல பெரிய பெரிய ஜிலேபி மீன் மக்களே. இது பெருசான்னு கேட்காதீங்க. இதுதான் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 ஜிலேபி மீனுக்கு மேல மொத்தமா நாங்க பிடிச்சோம். எப்பவும் போல பிடிச்ச மீன் எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுப்பை ரெடி பண்ணிட்டு வாழை இலையில இருந்து பனை இலை எடுத்துட்டு வந்துட்டோம். இவர் தான் ஆசிக்கு, இவர் தான் நமக்கு மீனை சுத்தம் பண்ணி இன்னைக்கு வறுத்து தர போறாரு. எங்களுக்கு வேற வேலையே கிடையாது மக்களே. வாரம் யாரையாவது ஒரு ஆளை புதுசா பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி தான் கொடுமை பண்றோம். அவங்களும் சந்தோஷமா தான் வராங்க. இவர் சந்தோஷத்தை பாருங்க. மீன் வறுக்கல ஒரு புதிய வித்தக்காரர் தான். போடுற மசாலா ரொம்பவே வித்தியாசமானது மக்களே. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அது கூட பாத்தீங்கன்னா லைட்டா உப்பு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளவுதான் மசாலா. மீன் வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சாரு. ரொம்பவே சிக்கனமா இருக்காரு. இவர் ரொம்பவே வேகமா இருக்காரு மக்களே. டக்குன்னு அடுப்பு பத்த வச்சு சட்டியை வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி டக்குன்னு மீனை வறுக்க ஆரம்பிச்சாரு மக்களே. ரொம்ப வேகமா இருக்காரு. மீன் பாத்தீங்கன்னா வறுக்கும் போதே வாசனை பட்டாசா இருக்கு மக்களே. என்னால பசியை தாங்கவே முடியல. பெரட்ட வாசம் வர நான் பாருங்க எப்படி சட்டியை வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்னு. இதுக்கு மேல முடியாது, எடுத்து போடியான்னு சொல்லிட்டு சட்டியில எடுத்து போட்டு பெரிய சீசனிங்க கொட்டி எடுத்து பிச்சு பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கு மக்களே. வறுத்தவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அடுத்த வண்டுக்கு, அடுத்த நான் எடுத்து கடிச்சோம் பாருங்க. டேஸ்ட்